வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதேபோல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். எனக்கு 17ஆம் தேதி 2026 வைத்த பதிவிற்காக எனக்கு யூடியூப் நிமித்தம் ஒரு மெயிலை அனுப்பியிருக்கிறார்கள். அது தேவனுக்கு உகந்ததா இருக்கட்டும். என்னுடைய யூடியூப்பை அவர்கள் தங்களுடைய பக்கமாக லேசாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இனிவரும் நாட்களில் என்னுடைய யூடியூப் மேலே மேலே கடந்து சென்று கொண்டிருக்கும். அது தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவசிக்கிறேன். அதேபோல இன்று காலையில் நேற்றைய தினத்தில் நான் ஆராதனைக்கு சென்றுவிட்டு என்னுடைய இடத்துக்கு வரும்பொழுது மிக நேரம் சென்று விட்டது. சென்று விட்டதால நான் இரவு தேவையானதுகளை செய்து எல்லாம் சாப்பாடுகளை எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு விட்டு உறங்கினான். என்னென்று தெரியாது எப்பயுமே அந்த நேரத்துக்கு நான் எழும்பி விடுவேன். இன்றைய நாள் எந்த ஒரு அசுமாத்தமும் இல்லாத அளவுக்கு நான் என்னுடைய ஃபோனை கூட கவனிக்காமல் நான் உறங்கிவிட்டேன். பார்த்தால் தம்பியாக்கள் எனக்கு 32 தடவைகள் அடித்திருக்கிறார்கள். எழும்பி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு தான் நான் என்ன எழும்பி ஆயத்தப்படுத்தி பார்த்தினால், அதுக்கு முன்பு எனக்கு ஃபோன் வந்திருந்தது. நான் அப்படியே ஒரு நாள் உறங்குவதிலே உறங்கிவிட்டேன். சரி, எழும்பி பார்த்துவிட்டு தம்பியாக்களோடு பேசினால் நலமாயிருக்கும் என்று எடுத்து பேசினால், தம்பியாக்கள் பேசும்பொழுது சிலர் என்னை குறித்து மிக ஒரு என்ன சொல்வது, மிக ஒரு தேவையற்ற விடயத்தை பேசியிருந்தார்கள். அதை குறித்து நான் வசனப்படவும் இல்லை. அதை குறித்து நான் கவலைப்படவும் இல்லை. மனிதர்களுக்கு மனிதர் எப்பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வயதுக்கு நான் கண்டுகொண்டேன். இந்த மனிதரை கண்டு நான் பயப்படுவதே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், நேற்று ஒரு போதகர் அப்படியான ஒரு பிரசங்கத்தை கொடுத்திருந்தார். மிக அருமையாக கொடுத்திருந்தார். 35 வருட காலங்களாக தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி இடைப்பட்டார், தான் எப்படி வாழ்ந்தார், தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இந்த தேசத்தில் மிக அருமையாக, துல்லியமாகவும், தெளிவாகவும் அந்த பிரசங்கம் இருந்தது. அதை கேட்கும் பொழுது நான் என்ன சொல்வது, நான் என்னுடைய ஆரம்பகால இந்தியாவில் சிலருடைய போதனைகளை கேட்டது போல் இருந்தது. அது உண்மையிலேயே நலமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த கட்டத்துக்கு வருவோம். என்னுடைய தம்பியாக்கள் என்னுடைய சத்தம் கேட்டால் எங்கு நிற்கணுமோ அந்த இடத்தில் நிற்பார்கள். அந்த அளவுக்கு நான் அவர்களை நிதானமாகவும், நேர்மையாகவும், உண்மையாகவும் அவர்களை நான் என்னுடைய கையில் தாங்கி வைத்திருக்கிறேன். என்னை குறித்து ஒவ்வொரு விடயங்களை அவர்கள் பேசும் பொழுதும் எப்பொழுதும் என்னை அன்பாக ஃபாதர் என்று சொல்வார்கள். ஃபாதர் என்றதுக்கு தக்க விதத்தில் என்னுடைய பயணமும் இருக்கும். அதே போல நேற்றைய தினத்தில் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்லுகிறேன். 2014ஆம் ஆண்டு நான் ஒரு பிரான்சில் உள்ள ஒரு பிபியோடெக் என்ற இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய காலை வேலை என்னுடைய பிரெஞ்சுக்காரர் அவர் மிகுந்த நல்ல பத்திரோன். அவர் எனக்காக ஒரு பரிசில் ஒரு வீட்டை எழுதுவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய பக்கத்தில் எல்லாம் சரியா இருக்குது அந்துவன், உன்னுடைய பக்கத்தில் நீ எல்லாத்தையும் சரி செய்து கொள் என்று சொன்னார். அப்போ சொல்லும் பொழுது நான் உடனடியாக என்ன செய்தேன் என்று கேட்டால், இன்னும் ஒரு வேலை வேண்டும் என்று அந்த வேலைக்கு போயிருந்தேன். அந்த வேலைக்கு போய் நான் வேலை நல்லாக செய்து கொண்டிருந்தேன். வேலை செய்து எனக்கு கொந்தரா எல்லாம் தருவதாக சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு மனிதன் எனக்கு அந்த மனிதன் எல்லாத்தையும் செய்ய போகிறார், நான் வீடு எழுத போகிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் என்ன செய்தான் என்று கேட்டால், அந்த முதலாளியிடம் சென்று இவனுக்கு எதையும் கொடுத்து விடாதே, இவனை இந்த வேலிடத்திலிருந்து வெளியேற்று என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிறான். இந்த மனிதன், மனிதன் என்றால் விளங்க வேண்டும். தமிழில் மனிதன் என்றால் ஒரு மனிதன், என்னுடைய நண்பர்களோ என்னுடைய நெருங்கிய அண்ணன் தம்பிமார்களோ ஒரு மனிதன். அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், அந்த முதலாளியிடம் சொல்லுகிறான், இவன் இப்படியான காரியத்தை செய்ய போகிறான், இவனுக்கு நீ கையில் பணத்தை கொடுத்து இவனை வெளியே விட என்று சொன்னபோது, வேலை முடிந்தவுடன் அவன் கொண்டு வந்து என்னுடைய கையில் பணத்தை தந்து சொல்லுகிறான், இனி வேலைக்கு வர வேண்டாம் என்று. நான் கேட்டேன், இது பிரான்ஸ், நீ இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அவனோடு கதைத்து விட்டு அந்த மனிதனுக்கு போன் எடுத்து, நான் கதைக்கவில்லை, என்னுடைய மனைவி கதைத்தார். மனைவி கதைக்கும் பொழுது அவன் கேட்கிறான், என்னம்மா கண்ணு சௌக்கியமாண்டு கேட்கிறான். கேட்டவன் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? நான் வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து ஒரு தேவ மனிதன் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை ஏற்றி அதை ஒரு கேலி சித்திரமாக செய்து அதை அவன் என்னுடைய பேஸ்புக்குகளால் அனுப்புகிறான். அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி நான் தேவனுக்கு விசுவசிக்கிறேன். ஏன் விசுவசிக்கிறேன் என்று சொன்னால், தேவனுக்கு ஏன் அப்படி விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய வன்னிமலத்துடைய யூடியூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மனிதன் எப்பொழுதுமே கூடாததையே சிந்திப்பான். எப்பொழுதுமே தன்னை விட அடுத்தவன் வளரக்கூடாது என்று சிந்திப்பான். தேவன் சொல்லுகிறார்,
முதலாவது உனக்கு எதிராய் ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு முதலில் உறக்கத்தை நான் எடுத்து விடுவேன். இது வேதம் சொல்லுது, நான் சொல்லவில்லை, வேதத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன். அந்த மனிதன் நீண்ட நாளாக துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான் எங்கள் ஒவ்வொருத்தரையும். அப்பொழுது துன்பப்படுத்தும் பொழுது நான் பார்த்தேன், கோலியாத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த மனிதன் பெரியோர் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் சொன்னார், இந்த மனிதனுடைய துன்பம் தாங்க முடியாமல் இருக்கிறது, இவனை சாய்த்து விடு என்று சொல்லி தாவீது கோலியாத்தை சாய்த்த வரலாறு இருக்கிறது. தேவன் சாய்ப்பார், நாங்களோ சும்மா இருப்போம். அதோடு அந்த வீடு எனக்கு எழுதாமல் போய் முடிந்து விட்டது. அதை குறித்து நான் வருது. இன்றும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், தன்னை விட அடுத்தவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்ற எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டு எத்தனையோ குடும்பங்களை குலைத்து அந்த குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீரோடு நடப்பதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். ஆதலால் தேவன் பெரியவராயிருக்கிறார். காலையில் ஒரு விடயத்தை என்னுடைய தம்பியாக்கள் என்னோடு கதைக்கும் பொழுது நிறைய விடயத்தை பேசியிருந்தார்கள். நான் தம்பியாக்களுக்கு நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த தம்பியாக்கள் என்னிடம் சொன்னார்கள், இந்த மாதிரியான மனிதர்களை ஃபாதர் நீங்கள் எப்பொழுதுமே பக்கத்தில் வைத்திருக்கக்கூடாது, இவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு நிறைய கெடுதல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஃபாதர் என்று சொல்லியிருந்தார்கள். ஏன் அவர்கள் அதை எனக்கு சொல்லுகிறார்கள் தெரியுமா? இலங்கையில் மழை வெள்ளம் உடைத்து கொண்டு ஓடும் பொழுது நான் அங்கு செய்த காரியம் பெரிய காரியம், அதை தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஏழைகளின் நண்பன், ஏழைகளின் சொந்தக்காரனாத்தான் எப்பொழுதும் வன்னிமலத்துள்ள யூடியூப் அன்றன் எப்பொழுதும் இருப்பேன் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். நான் என்னுடைய துணியில் தான் எப்பொழுதும் பேசுவேனே தவிர அடுத்தவர்களுக்காக நாங்கள் பயந்து மடிந்து நொந்து நூலாகி போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. மரணமும் ஜீவனும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. ஒரே ஒரு தடவை தான் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும். அந்த மரணத்தையும் ஜெயிச்சவர் தேவன். அதே போல நாங்கள் எத்தனையோ தடவை வீழ்ந்தாலும் எழும்பி நிற்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அருமையான என் அன்புகளே, தமிழ் சொந்தங்களே, உறவுகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம் என்று சொல்லி ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். துரோகத்தை விளைவித்து விட்டு நீங்கள் அடுத்த நொடி காலெடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே நீங்கள் வயலில் எப்படி நெல்லை விதைத்து அறுவடை செய்து அரிசியாக சோறை கொண்டு பானையில் போட்டு பொங்குறீர்களோ அதை போல உங்களுக்கு அனைத்திடமும் துரோகம் விதைக்கப்பட்டு விடும். அதனால் நான் உங்களுக்கு நல்ல முறையில் சொல்லுகிறேன். நான் வேதத்தை அதிகம் படிக்கிறேன், வேதத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேன். துரோகம் செய்வதை நிறுத்தி விடுங்கள். துரோகத்தால் வீழ்த்தப்படுவது கணக்க இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு இனம்தான் தங்களை தாங்களே அடித்து கொண்டு சாப்பிடும். ஒன்று டைனோசர், ஒன்று எங்களுடைய தமிழ் இனம். இதை நான் சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறேன். காரணம் என்னென்று கேட்டால், நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்று சொல்லி ஒருமனப்பட்டு ஒற்றுமைப்பட்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக உலகத்தில் இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் ஜூத இனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்திலேயே பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்துக்கு இருதயமாக இருக்கிறார்கள். அப்படி எங்களுடைய தமிழினம் இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய இந்த வன்னிமலை யூடியூப்பினுடைய விருப்பமே தவிர நாங்கள் வெறுப்புகளையோ இல்லது கசப்புகளையோ இல்லது அடுத்தவருடைய இருதயத்தையோ காயப்படுத்தி விட்டு செல்கிற பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். என்னுடைய அப்பா அம்மா எனக்கு எப்பொழுதும் சொல்வார்கள், தம்பி நீ எதையும் செய், ஆனால் உன்னுடைய மூளையை நீ யாருக்கும் கடன் கொடுத்து விடாதே என்று. சிலர் பரிதவிக்கப்பட்ட நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய சொல்லுகளை கேட்டு கடந்து மன நொந்து வேதனை அடைந்து தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற அளவுக்கு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வன்னிமலத்துளி யூடியூப்பில் இவ்வளவு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்கள், இவ்வளவு ஆதரவுகள் ஒவ்வொன்றாக படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. சினிமா பாட்டை வைப்பதோ, சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடுவதோ, இல்லது சினிமா பாட்டை கேட்டு ரசிப்பதோ தவறு அல்ல. ஆனால் அது ஒவ்வொரு விடயத்திலும் நீங்கள் அதை செய்வதில் உங்களுடைய உள்ளத்தில் உத்தமம் உண்மையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி நான் வன்னிமலத்துளி யூடியூப்பை கடந்து வருவோம். என்னென்று கேட்டால், காலையில் என்னுடைய முதலாளி சரியாக 9:47 என்னுடைய தொடர்பு வந்தார். ஜோர்ஜ் உன்னோடு பேசலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்பொழுதுதான் காலையில் எழும்பி என்னுடைய வேலைகளை முடித்து விட்டுருக்கேன், சொல்லுங்கள், நாங்கள் 2 பேரும் ஒருவரை பார்க்கலாமா என்று கேட்டிருந்தார். எதற்காக என்று கேட்டேன். பாவன் உன்னோடு நான் 2 விடயம் பேச வேண்டும். காரணம் என்னென்று கேட்டால், 3ஆம் மாதம் ஒரு கிழமை விடுமுறை இருக்கிறது, நான் வெளியூருக்கு போகிறேன், அதே போல் நீ என்ன செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னோடு பேச வேண்டும், நீ வா என்று சொன்னார். நான் வருகிறேன் என்று சொன்னேன். சரியாக அந்த நேரம் 4 மணிக்கு அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தில் போக தேவன் கிருபை செய்வார். அதே போல் வன்னிமலத்துள்ள யூடியூப்புக்கு அடுத்தடுத்த பதிவுகளை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். வரும் விரைவில் உங்களுக்கு பரிசில் பல இடங்கள் வரும். அதே போல் அவுட்டோ பரிசிலும் பல இடங்கள் வரும். அதை நீங்கள் பார்த்து மகிழுங்கள். என்னை குறித்தும் என்னுடைய குடும்பத்தை குறித்தும் என்னுடைய பிள்ளைகளை குறித்தும் தேவன் உயரத்தில் இருந்து சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் உயர்த்துவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் மேலும் மேலும் என்னை கட்டி எழுப்புவார். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வன்னிமலத்துளி யூடியூப் சார்பில் நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து கடந்து செல்கிறேன். உங்கள் நண்பன் அண்டன். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.